இதுக்கு பதில் சொல்லுங்க சார். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண எத்தனை கலோரி எரிக்க முடியும் தெரியுமா? இதே நிறைய பேருக்கு தெரியாது. அதான் பெரிய பிரச்சனையே. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி நீங்கள் எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலின் நிறுத்த முடியாது, இந்த பானை வயரும் கண்டிப்பாக குறைக்க முடியாது. அது மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஓகேவா? சரியா? இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? சொல்லுங்களா, கமெண்ட்ஸில் எழுதுங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியாயிருக்கா? சொல்லுங்களேன். ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா ப்ரெஷர் சரியாயிருக்கா? கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியாயிருக்கா? இது என்னது? ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா ஃபேட்டி லிவர் சரியாச்சுதா? பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியாயிருக்குன்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது என்னது? கிரீன் டீ. இது என்னது? நாவல் பழம். இது என்னது? கொய்யா இலை. இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு, ஆவாரம்பூ, கரிஞ்சீரகம், வெந்தயம். இது என்னது? கருவேப்பிலை. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாரா சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை பிசிஓடி யாருக்கா சரியாக இருக்கா, இல்லை இன்சுலின் ஊசி யாராவது நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? நல்லா கேட்டுவிடுங்க. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா கேளுங்க, நல்லா கேட்டுவிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே இந்த 5க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம் தான். தெரியுமா? தெரியாது. அதுதான் பிரச்சனையே, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுடுங்க. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு வழி மட்டும்தான், 2 வழி கிடையாது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மாத்திரை, சாயங்காலம் 2 மாத்திரை, டெய்லி 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த பெரியவங்களுக்கு பேர் 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்காங்க. 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?